இந்த ஒரே ஒரு சப்பாத்தி தான். இன்றைக்கி ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலும் அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறது நான். ஸோ இந்த ஒரு சப்பாத்தியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆதினா ஆர்கானிக்ஸோட முருங்கை பொடி, கருப்பு உளுந்து இந்த ரெண்டும் கலந்தது சப்பாத்தி மாவில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வீட்டிலேயே செஞ்சு வச்சுருக்கிற நட்ஸ் பவுடர். இப்போது உள்ளே இருக்கிறதெல்லாம் இவ்வளோ இன்க்ரீடியன்ட். இந்த ஒரு சப்பாத்தியில் இவ்வளோ இன்க்ரீடியன்ட்டும் இருக்குது, நம்புவீங்களா? ஸோ இந்த நட்ஸ் பவுடருக்குள்ளே நான் என்னெல்லாம் ஃப்ரை பண்ணேன்னா, மக்கானா, வால்நட், ஃப்ளாக்ஸீட், கேஷ்யூஸ், பிஸ்தா, பாதாம், இது எல்லாத்தையும் நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அரைச்சி பொடி பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட ஆதினா ஆர்கானிக்ஸோட முருங்கை பொடியில் முருங்கை இலை, முருங்கைக்காய் பொடியும் இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ அது கருப்பு உளுந்து, இது எல்லாத்தையும் போட்டிருக்கோம். நம்ம ஆதினா ஆர்கானிக்ஸ் பூரி சப்பாத்தி மாவில் என்ன பண்ணியிருக்கோம்? முளைக்கட்டின கோதுமை, முளைக்கட்டின சுண்டல், சிறுதானியங்கள். வேறு என்னங்க வேணும் ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு? இப்போ இந்த ஒரு சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்லது கிடைக்க போகுது. இது நீங்கள் சைடிஷ் கூட வேண்டியதில்லை, ஒரு ஊறுகாய், ரைத்தா வச்சு சாப்பிட்டா கூட போதும். இத்தனையும் நம்ம உடம்புக்குள்ளே போகுது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.